இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா. எல்லாம் சூழ்ச்சி, பகமை, மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. நாயகனும் எங்கள் அண்ணன் உதயா அவர்கள். எங்கள் மூத்த அண்ணன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்றைக்கி எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வந்து மேடையில் பேசுறதுக்கு தயக்கப்பட்டதே இல்லை, மேடையில் பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை நான், ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி வந்து நான் உன்னோட வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது வந்து எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள், உங்கள் பொற்பாதங்களை நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னென்னா என்னை வந்து நிறைய சொல்லணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்குது பெயின்ஸு. ஒரு இனிமேலும் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து, இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேறு மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டுருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த பயமும் எந்த தயக்கமும் எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால் பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும், சில உண்மைகள் தெரியணும். என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நண்பர்கள் வந்து பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, அந்தளவுக்கு கொண்டு வந்தார். அந்த சூர்யா சார்லேருந்து, செந்தில் சார்லேருந்து, அந்த நம்ம அழகன் தமிழ்மணி சார் வந்து ஒரு துரும்பாக இருந்திருக்கார் இந்த படத்துக்கு. அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம், ஏன்னா நினச்சிருந்தா அழகன் தமிழ்மணி சார் சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா வேண்டாம்ப்பா இந்த படம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லலை. அதுதான் இதெல்லாமே தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சேதுலாம் வந்து பண்ணோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணோம். ஒரு படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கதை, நல்ல கதை. ஆனால் இன்றைக்கி என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து, அதை போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேரெல்லாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை வந்து தடுக்கிறாங்க. சினிமா வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோன்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி.
இந்த இடம் வந்து அப்படி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்றைக்கி எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்குது, அதெல்லாம் காணாமல் தான் போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரில. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு நாளும் பண்ணியிருப்பதற்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் ஒருத்த மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு தான் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணலை. நான் இஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இது. இது ஒரு சேலஞ்சிங். இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு லாஸ்ட்டு சான்ஸுன்னு தான் நான் நினச்சேன். எப்படி ஒருத்தன் திருநெல்வேலி படத்தில் ஒரு இட்டு கொடுத்தானோ 25 வருஷம் ஆகுது எனக்கு இன்னொரு படம் இட்டு கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அப்படி இருக்குது சினிமா. எத்தனையோ படங்களுக்கு சேமாக தான் உழைக்கிறோம், அதே தான் உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் சந்தித்து கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் கிரியேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னடா இதுன்னு. நான் உண்மையாலே இந்த படம் நினச்சேன், இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ணுறதாவே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே வந்து நாம் போராடி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சூழ்ச்சி, பகைமை, ஒரு படம் வந்து வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாமல் தடுக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள். இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, பிகினிங்கில் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனால் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்லாம் இந்த படத்தோடைய ரீச் வேறு இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லோரும் சொன்னாங்க 4வது நாள், 5வது நாள், சார் சக்ஸஸ் மீட்டு, தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான். நான் சக்ஸஸ் மீட்டுன்றது நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான். ஓடிட்டுருக்கதே சக்ஸஸ் தான். இன்றைக்கும் வந்து நாங்கள் திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டராக ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு. கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயித்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இவன் வந்துடவும் கூடாதுன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகன் தர்மணியில் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம், ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, அதில் பல நல்ல படங்களும் இருக்கும், தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியாக இருக்குது சார். சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது. நான் அடித்து சொல்கிறேன், ஒரு மோனோபோலியாக இருக்குது, 100% மோனோபோலியாக இருக்குது. மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த நிலைமையில தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிறோம். ஒரு படம் வருது, நாங்கள் 4 வாரம் கமிட் பண்ணிட்டோன்றாங்க, அந்த 4 வாரம் தேட்டர் வைக்கணுன்றாங்க. அது வந்து அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், தேட்டருக்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தேட்டருக்காரங்களை நம்ம என்றைக்குமே தப்பே சொல்லக்கூடாது. தேட்டருக்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டருக்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்கிறாரு, திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, டாக் நல்லா இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம் வந்து எந்தவித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்றைக்கி அழிச்சிட்ருக்கணும். அதுதான் உண்மை, நிதர்சனமான அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து இதெல்லாம் மீறி ஒரு படம் இன்றைக்கி வந்து நிற்குது, ஜெயித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எங்களுடைய அக்யூஸ்ட். அதுக்கு காரணமாக இருந்ததும் பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். முதல்ல நீங்கள் எழுதுனீங்களே சார், நான் அப்பயும் நான் சொன்னேன், நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதுனது வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக இருந்தது. அந்த எழுத்து தான் இந்த படம் இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி போய் சேர்ந்து 2வது வாரம் போய் 3வது வாரம் எனக்கு மண்டேலேருந்து சார் எந்த படத்தையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம், எல்லா படமும் நல்லா ஓடணும். அந்த தயாரிப்பாளர்கள், அந்த 10-12 தயாரிப்பாளர்கள் தான் நானும் பண்ணிடலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்னது நாங்கள் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்னு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம்.
1.5 மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடில் போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விட்றான்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விட்றாங்க. அப்போது ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம்லலாம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை. ஒரு சுயநலம், நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம், மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும். அந்த இடத்துல சினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார், சார் இந்த படம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்த மாதிரியே இந்த படத்தை எடுத்து கொடுத்த டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் கூட எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எங்கள் அண்ணன் தான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் ரவுடிஸ்லாம் பண்ணுவார், ஆனாலும் நல்லது தான் பண்ணுவார் சினிமாவுக்கு. அது சவுந்தர் அண்ணன். ஆமாம், அது அப்போ பண்ணுவார், அது மாதிரி பேசுவார். பட் ஆனால் என்னென்னா வந்து அவர் வந்து என்னமோ ஒரு விஷயம், அவராவது கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி அழகன் தன்மணிலாம் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. போல்டாக ஈசி மீட்டிங்கில் பேசுகிற சில ஈசி மெம்பர்ஸில் அழகன் தன்மணி சார் தான் நம்பர் 1. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போல்டான இருக்குது. அதே மாதிரி என்னுடைய படத்துடைய ஆர்டிஸ்ட் டேனி, இந்த டேனி பிரதர் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு முன்னாடியிலேருந்து கொடுத்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரீச்சாக இருக்கிறதுக்கு பெங்களூர்லேயும் எல்லாத்துலேயும் சேர்கிறதுக்கு டேனி பிரதர், லவ் யூ பிரதர். நம்ம நிறைய படம் பண்ணணும், இனிமேல் நிறைய படம் பண்ணணும். அதே மாதிரி மருது கேமராமேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் ரொம்ப பிரமாதமான ஒர்க்கு தான் பேசணும், அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு டிஓபி, அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து முடிச்சுட்டு படம் வரும்போது ஒரு காதில் ஒரு ஒலிக்குதுன்னா அதுக்கு காரணமே நரேன் பாலகுமார் தான். இந்த படத்தில் எனக்காக பாடின எங்கள் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கணும். இந்த டைமில் வெங்கட் பிரபு என்னுடைய நண்பன், எல்லாருமே வந்து சார் இந்த நட்பு ஒன்று தான் சார் இங்கே நிரந்தரம். நட்பு ஒன்று தான், நட்புனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறோம். நட்பு மட்டும்தான் நிரந்தரம். வெங்கட் பிரபு எனக்காக பாடி கொடுத்தாரு, பிரேம்ஜி அவர்கள் பாடி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதனால் எல்லாருக்குமே அவங்க நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அவ்வளோ ஒரு வில்லன்றதை நம்ம வந்து படத்தில் தான் சொல்ல முடியும். நம்பியார் சொல்லுவாங்க இல்லையா, வில்லன் அவ்வளோ ஒரிஜினலாக நல்லவர்ன்ட்டு. அதே மாதிரி பிரபாகர் வந்து அவ்வளோ நல்லவர். உங்களுக்கு தமிழ் சினிமாவில் என்னை கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வில்லன் இடம் உங்களுக்கு காத்திருக்கு பிரதர். கண்டிப்பாக. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீதர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த கேரக்டருமே முடிஞ்சு போச்சு. அது ஒரே ஒரு கேரக்டரு, தனசேகர் கேரக்டர். அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியது. அவர் வந்து சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கேரக்டருக்காகவே அது எல்லாமே பண்ணி பர்ஃபார்ம் காமிச்சு டேரக்டர்கிட்ட போட்டு காமிச்சு அவர் அந்த கேரக்டரில் அவரை தவிர இப்போ வேறு யாரும் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஸ்ரீதர் பிரதர் இருக்கிறாரு. அதே மாதிரி சுபத்ரா நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்க வந்து நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன், ஷீ இஸ் நாட் டேலண்டட். அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அவங்க வந்து நாங்கள் நிறைய படத்தில் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து சரி இந்த படம் கரெக்டாக இருக்கும். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கே. வேறு மாதிரிலாம் இல்லைம்மா, இந்த படத்துடைய மெயின் சோலே நீங்கள் தான். அதனால் நான் வந்து இல்லை அது மாதிரி இந்த மாதிரி காட்சி அது மாதிரி அவங்க சொல்லும்போது இல்லை அவ்வளோலாம் அது இருக்காது, நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக அந்த பேர் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி தீபா பாஸ்கரை வந்து எல்லா பத்திரிகை மீடியாவிலையும் எழுதுகிறாங்க. ஸோ தீபா பாஸ்கர் அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக டெஃபினட்டாக வருவாங்க. எனக்கு ஆனால் நல்ல ஒரு பர்ஃபார்மர். இந்த மாதிரி பர்ஃபார்மர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்னு நீங்கள் இருப்பீங்க தீபா. டேட்டு மட்டும் கொடுத்துருங்க. ஐட் கார்த்தி ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு மனுஷன் ஐட் கார்த்தி. ஸோ ஐட் கார்த்தி வந்து ஒரு பிரியாணி சாங் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ஃபேமிலி, இது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஆகிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அந்த பஸ் ஃபைட்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்து எங்கள் கூடயே எங்கள் கம்பெனி விஎஃப்எக்ஸ் சிஜி மூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி என்னுடைய பிரதர் படமும் என் படம் எல்லா படமும் வந்து எனக்கு வந்து கம்பெனி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஎஃப்எக்ஸான ஆள் அவர்.
அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஹரி, அதே மாதிரி லைட் மேன்ஸு, மேக்கப் மேன் முருகனுக்கு நன்றி, காஸ்டியூம் லியாஸ் பாய் அண்ட் டீமு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாங்க. விஎஃப்எக்ஸ் அதான் மூர்த்தி சார், அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து டி ஸ்டுடியோ. என்னதான் இருந்தாலும் அவர் டைரக்டர் விஜயோட ஸ்டுடியோ. நாங்கள் சொன்னோம் இல்லை இது வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. சிவா என்னுடைய கசின் இபி சிவா தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலன்னு சொல்லுவேன். என்னுடைய அப்போ ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் பாதி பெயினை எடுத்துகிட்டு இந்த படத்தில் எல்லாமே என் கூடயே இருந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்த சிவா டி ஸ்டுடியோஸில். இல்லை நான் சொன்னேன், டே எதுக்குடா நம்ம எல்லாம் ஃப்ரீயாக பண்ணணும்னு சொல்லுவாங்களேடா அப்படின்னு சிவாட்ட சொன்னேன். இல்லை காசு கொடுத்துருவோம் அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதையும் கொடுத்துடணும். ஆமாம். டிசைன்ஸ் வந்து அஞ்சலை முருகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. அவ்வளோ டிசைன்ஸ் வந்து மிக பெருசாக பேசப்படுதுன்ற அளவுக்கு அவருக்கு டிசைன்ஸ் இருக்குது. ஸ்டில்ஸ் அமீர் டீமு. மேனேஜர் வந்து பாலமுருகன் வந்து அந்த படத்தில் வரும் நடிகர் சங்கத்துடைய மேனேஜராக இருந்தார், முன்னாள் மேனேஜராக இருந்தார். அவர் இந்த படத்தில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவர் அஜித், அது மாதிரி நம்ம தேனி சங்கர் எல்லாருக்கும். இந்த படத்தில் கொரியோகிராஃப் பண்ண சந்திரிகா மேடம் என்னையும் ஆட வச்சு, அந்த மாதிரி லுங்கிலாம் வச்சு ஆட வச்சு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் மணி அண்டு ஆக்ஷன் டைரக்டர் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல முதல்ல வந்து திருப்பி நான் வந்து ஒரு கேப்க்கு அப்புறம் படத்தில் நடிப்பனான்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கண்டினியூஸாக படம் ஷூட்டிங் போகுமான்ற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் நடக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு வெறியாக இருந்து ஒரு 6 மாதத்தில் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்த படங்க வெறித்தனமாக வேலை செஞ்சோம். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் தான். அவ்வளோ வெறித்தனமாக நான் மட்டும் இல்லை, இந்த டீம் மொத்த டீமுமே வேலை செஞ்சனால மட்டும்தான் என்னால் அது வேலை செய்ய முடிஞ்சுது. ஏன்னா என்னுடைய பழைய படங்கள் அனுபவங்கள் தான். உதயா படமாக பாதியில் நிற்கும் பாதியில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி மேக்கப் மேன் தாஸ், ஸ்பெஷல் மேக்கப் மேன் எங்கள் போட்டிருக்காரு. அவருக்கு மேக்கப் மேன் தாஸ் அவர்களுக்கு. அதே மாதிரி எடிட்டர், இந்த படத்தோட ஆக்ஷன் டைரக்டர் சொல்லிடுறேன், சில்வா மாஸ்டர் வந்து எங்களுடைய குடும்ப நண்பர். ஆனால் இந்த படத்தில் எப்படி ஒரு வந்து அஜித் சாருக்கு விஜய் சாருக்குலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில்வா மாஸ்டர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. கிரேட் ஒர்க்கு. இந்த இதான் இல்லான்னு இல்லை, அது வந்து வேறு லெவலில் அவர் பண்ணி கொடுத்த அந்த பஸ் சீக்வன்ஸ் என்னை வந்து திருப்பி ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாரு என்ன எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் கேஎல் பிரவீன் சார் பற்றி அவங்க எல்லாமே தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு எடிட்டர் அவர். அந்த எடிட்டர் வந்து இன்றைக்கி வந்து பல படங்கள் இட்டு கொடுத்த எடிட்டர். அவர் நமக்காக வந்து பண்ணி கொடுத்து இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. கூட ஒர்க் பண்ண ஷாம், அதே மாதிரி என் கூடையே இருந்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே கூடயே இருந்த ஷங்கர் கோ டைரக்டர். இன்றைக்கு வரைக்கும் ஷங்கர் வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்க ஒரு ஷங்கர் வந்து நான் மறக்கவே முடியாது என்றைக்குமே. அதே மாதிரி அயரான், இந்த பையனை வந்து எனக்கு இவர் டைரக்டர் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீ இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் ஆயிரான். இந்த படம் வந்து எல்லாத்துலேயுமே பண்ணுறதுக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. நீ உன்னை வந்து கண்டிப்பாக உனக்கு ஒரு லைஃப் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அது மட்டும் நிச்சயம். என்னை நம்பினவங்க எல்லாருக்கும் நான் ஒரு லைஃப் ஏற்படுத்தி கொடுத்தோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி குணா வந்து என்னுடைய ரொம்ப அன்பு தம்பி. அவன் அரசியல் மேடை மாதிரி பேசி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்துப்பான்னு தான் நான் ஒரு நிமிஷம் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஆனந்த் வந்து கூடயே வந்து என் கூட எல்லாரும் என்னுடைய கோபம் எல்லாமே இருக்கும், திட்டுவேன் எல்லாமே இருக்கும், பட் என்னாலுமே வந்து கூட இருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டு. முத்து வந்து டோட்டலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய மெயின் டீமாக வந்து வேலை செஞ்சா அப்படி. அதே மாதிரி அசிஸ்டண்ட் வாசு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அசிஸ்டண்ட் நானா, எனக்கு அசிஸ்டண்ட் அவனான்ற மட்டும் எனக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கி வரைக்கும். அப்படி ஒரு அசிஸ்டண்ட் அவன். அதே மாதிரி வினோத் என் டிரைவர் என்னை வந்து சார் சாப்பிட்டீங்களா சார், உடம்பு டயர்டாகாதீங்க சார், சுண்டல்லாம் சென்னெல்லாம் வீட்டில் கொடுத்துருக்காங்க சார், சாப்பிடுங்க சார்னு என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு கேர் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு வினோத். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நான் இன்னும் எவ்வளோ வேணாலும் போராடலாம் இல்லையா, ஜெயிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னுடைய ஃபேமிலி சிஸ்டர் சன்னு எனக்கு வந்து எப்பயுமே நான் வந்து என்னுடைய பசங்க மட்டும் நினைக்க மாட்டேன். 6 பசங்க தான் எங்கள் வீட்டில். ஸோ என்னுடைய பசங்கள்லாம் வந்து அமரேஷ், அமிர்தா, ஜேஷன், சச்சின், துருவா, ஷர்வா எல்லாமே வந்து எங்களுடைய பசங்க தான். அந்த பசங்க வந்து அவங்க ஃப்யூச்சர், அதுதான் எங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதுவும் இவர் வந்து சச்சின் வந்து போன வாட்டி பேர் சொல்லலன்னு டென்ஷன் ஆகிட்டார். என்னோடய ஆடியோ லான்ச்சில் கூட இவ்வளோ வேலை செஞ்சு பேர் சொல்லலை அப்படின்ற ஒரு டென்ஷனில் தான் இன்றைக்கி எல்லோரும் சச்சின் பேரை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சச்சின்க்கு வந்து தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார், ஜெய்சன் சார் ப்ரொடியூசர், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு டீமு. இது வந்து என்ன நான் சொல்கிறது, நான் நிக்கில், அதாவது எல்லோரும் சொல்லிட்டாங்க நிக்கில் பற்றி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷமாக என்னுடைய பிஆர்ஓவாக இருக்கிற நிக்கில். என்னுடைய கேரியரில்
நான் எப்பப்போ சோர்வாக இருக்கிறேனோ தட்டி எழுப்பி என்னண்ணே அண்ணனா இவர் எனக்கு எங்கேயோ வயசில் பெரியவர், இவர் அண்ணன்வார். அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து அண்ணன்வார். திடீர்னு நான் பெரியப்பான்னு கூப்பிட்டுருவேன் டக்குன்னு. ஆமாம். அதனால் அவர் வந்து எனக்கு வந்து அவர் சொல்லும்போது நான் சொன்னேன், அவர் என்னுடைய கேரியரில் மிகப்பெரிய நான் இன்றைக்கி நிற்கிற ஒரு பெரிய பலமாக நிற்கிறேன்னா அதுக்கு நிக்கில் காரணம். அந்த நிக்கில் அண்ட் டீம், இவருடைய டீமே வந்து ஒரு ஃபயரான டீம். கார்த்தி, செந்தில், அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபயரான டீம். எல்லாமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இந்த வெற்றியை வந்து எனக்கு நானும் கனவுலாம் நினைக்கிறேன். என்னடா நம்ம படமாக இப்படி ஓடுது, பேலஸில் போய் திருச்சி பேலஸில் பார்த்தா இவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம படமாக இது, போன படம்லாம் நம்ம டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்தோமே, இந்த படம் ஆடியன்ஸாக வந்துடுறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா உண்மையான வெற்றி எங்ககிட்ட டிசிஆர் ரிப்போர்ட்டே இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் இன்றைக்கி என்ன போகுது, என்ன ரிப்போர்ட்டு, இதை பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. சும்மா வந்து ஒரு படத்தை வந்து சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இல்லை. ஆனால் எல்லா படமும் நல்லா ஓடணும், எல்லாருமே படம் நல்லா எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஒரு 10 படம் 12 படம் சார். அடுத்த ஸ்டெப்பு நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையோ, ரிலீஸ் ரெகுலரைசேஷன் 100% மஸ்ட்டு சார். அதுதான் சார் முக்கியம். அதுதான் 100% முக்கியம். இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்களே வந்து சைடில் ஒரு படத்தை கொண்டு விடுறாங்க. எனக்கு அவன் வேண்டியவன்றாங்க, நான் வேண்டியவன்றாங்க. இதே தான் போன படம் எனக்கு உத்தரவு மகாராஜாவும் நடந்தது. சவுந்தரண்ணே அங்கே கொஞ்சம் பேசுங்கண்ணே ஈஸியில். அதனால் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி. அதனால் ஸோ இது வந்து ஒரு ஒரு பவரான டீம் வரணும் சார். அப்போ தான் சார் சினிமா நல்லாயிருக்கும். இதை வந்து இனிமேல் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் எந்த சங்கத்துலேயும் நிற்க போகிறதில்ல. ஏன்னா வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சங்கம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ இருந்த காலத்தில், எங்கள் அப்பா காலத்துலேயோ, கேஆர் சார் காலத்துலேயோ, இப்ராஹிம் ராவுத்தர் சார் காலத்துலேயோ இருந்த சங்கம் திருப்பி வரணும். அந்த ஸ்ட்ராங் வரணும். யாருக்கும் எந்த இதுவும் பயப்படாமல் ஒரு தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த சங்கமாக அது வந்தால் மட்டும்தான் சினிமா வந்து எனக்கு இவனை தெரியும், எனக்கு சைடில் தெரியும், எனக்கு இங்கே மேலதிகாரியில் தெரியும், அவங்க சொல்கிறாங்க. நான் மறைமுகமாக சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். நிறையா இருக்காங்க. அதாவது எங்கேயாவது எங்கள் படம் வந்து வெளியில் போயிடுமோன்னு சொல்லிட்டு கூடவே 2 பேர் சில ஆட்கள் வந்து எங்கள் படத்தையும் உள்ளே வச்சு எங்களுக்கு தேட்டர் கிடைக்காம இதெல்லாம் பார்க்கும்போது, சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நிறையா ப்ரொடியூசர்ஸ்லாம் சினிமாவில் ஊர்லேருந்து மூட்டையை கட்டிட்டு வராங்க சார். மூட்டையை கட்டி எதுக்கு படம் பண்ணணும்? அவங்க ஜெயிச்சாங்கன்னா 10 படம் எடுப்பாங்க சார். 10 பேருக்கு லைஃப் கிடைக்கும் சார், 10 பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் சார். தயவு செஞ்சு என்ன மாதிரி போராடிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து எங்கேயோ போயிடுது சார். போராடி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. அதனால தான் பல இடத்துல இப்போ நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்குது. பல இடத்துல பல விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிறது காரணமே வந்து தன்னம்பிக்கை இழக்கிறதும், தன்னம்பிக்கை இழந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன் ஆகி போயிடுறது தான். எனக்கு டவுன் ஆகாமல் நானே என்னை தேர்த்திக்கிட்டே இருக்கேன். டவுன் ஆகாமல் என் தன்னம்பிக்கை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் எனக்கு வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். ஏடா இப்படி ஒரு பண்ணுறோம். ஆனால் 2வது நாள் 3வது நாள் உங்கள் எழுத்தால் மட்டும் இந்த படம் பிக்கப் ஆச்சு. உங்கள் எழுத்தால், உங்கள் மீடியாவில் வந்த விஷயங்கள்னால தான் இந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு நாங்கள் எல்லாம் டே அண்ட் நைட்டு பன்னீர் பிரதர்லாம் தெரியும், தூங்கலை. அவர் கிட்டத்தட்ட அப்படியே 2வது நாள் 3வது நாள் அப்படியே மக்களுடைய ஆவரேஜாக ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் திருச்சி போகிறோம், எங்களை கணக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை நாகராஜன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மாதிரி வந்து நிறைய கேரக்டர், தனசேகர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபாகர் சார்லாம் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ், யார்ப்பா அந்த வில்லன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேனி பிரதர் அங்கே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அஜ்மல் இந்த படத்தில் நான் ஹீரோன்றது வந்து கிடையவே கிடையாது. 2 பேரும் தான் ஹீரோ. அஜ்மலும் ஒரு ஹீரோ தான். அஜ்மல் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் நாங்கள் 2 பேருமே பேலன்சிங்காக போக முடிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த அஜ்மலுக்கு நான் இந்த நேரத்தில் அவர் வெளியூரில் இருக்காராம், ஷூட்டிங்கில் இருக்கிறனால வர முடியலன்னு சொன்னார். நன்றியை சொல்லிக்கிறேன் அஜ்மலுக்கு. ஜான்விகா வந்து ஒரு கன்னடத்தில் இருந்து வந்த பொண்ணு தான். பட் ஆனால் அவ்வளோ தமிழ் உச்சரிப்பை சரியாக பயன்படுத்தி அதை வந்து சங்கருக்கு நிறையா சப்போர்ட் பண்ண. அப்படி ஜான்விகாவுக்கு கூட இருந்து மாடுலேஷன்லாம் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து ஜான்விகா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு பர்ஃபார்மர் அவங்க. அதே மாதிரி சயந்திகான்னு இன்னொரு கேர்ள், அவங்க வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்லலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இதிலெலாம் இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரோ. இது வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து கஷ்டம் என்னென்னா, நம்ம நிறையா அனுபவிச்சிருக்கோம். கடவுளாக இருந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க மேலே. என்னுடைய நண்பர் விவேக் சாருக்கு நான் இந்த படத்தை, இந்த வெற்றியை
ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வெற்றி வந்து ஒவ்வொரு மேடையிலுமே விவேக் சார் வந்து உதயா ஜெயிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் ஃபேமிலிக்கு அப்புறம் என்னை வந்து உதயா ஜெயிக்கணும்னு சொல்கிற என்னுடைய நண்பரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல விவேக் சாருக்கு என்னுடைய வெற்றியையும் மனோபாலனுக்கும், அதான் மனோஜ் பாரதி ராஜா சொல்லியிருந்தேன், நான் நம்ம இதுலேயே படத்துலேயே போட்டிருப்பேன். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க, ஜெயிக்கணுன்னு இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லிக்கணும். நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணல, நான் இன்னும் பெருசாக ஜெயிச்சிட்டேனான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நிற்கிறது நான் ஜெயிச்சிட்டதாக உணர்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பீரியடில் ஒரு மனுஷன் 3வது வாரம் நின்று ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இதை விட எங்களுக்கு ஒரு அவார்டே இல்லை. அந்த மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது தமிழ் சினிமா. அவ்வளோதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சார் ஓப்பனாக இல்லை சார், சினிமா வந்து ஓப்பனாக இல்லை சார், மோனோபொலியாக இருக்குது சார். ஒருத்தர் வந்து ஒரு 5 படம் ஒரு படத்தை வந்து ஒரு 5 பேர் வந்து பண்ணிங்கன்னா அந்த படத்தை 5 பேருமே கெடுத்து அப்படியே வந்து வா இவன் சும்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, நம்ம கம்மி ரேட்டு கேட்போம்னு சொல்லி அப்படி கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு மோனோபொலி நடக்குதுண்ணே. பள்ளிங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அந்த மாதிரி நடக்குது. இதை யாரும் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. படமே நல்லா இருந்தால் மக்களை நம்பியும் பத்திரிகை ஊடகத்துறை தான் இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் அந்த படம் ஜெயிச்சது. தேட்டருக்காரங்க மேலே நம்ம திருப்பி குறை சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. தேட்டருக்காரங்களும் சரி எல்லாரும் சரி படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் என்ன கேட்கும்போது சொல்கிறாங்க, உதயா சார் நீங்கள் ஈசி மெம்பரு, நீங்கள் ஒழுங்காக ஒரு 10 படத்தை ஏன் சார் கொண்டு வரீங்க, 15 பேர் ஏன் சார் கொண்டு வரீங்கன்னு கேட்கும்போதுன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியல. அப்போது அதை மீறி நம்ம படம் ஜெயிச்சிருக்கு. இதுக்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு தேங்க்ஸ் மீட் பண்ணுறோம். ஸோ எல்லா படமும் ஜெயிக்கணும். அன்றைக்கி வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக இருந்திருக்கும். ஒருவேளை அது கிடைக்காம இருந்திருக்கும். எல்லா படங்களுமே வந்து ப்ராப்பராக நம்மளும் வரணுன்றது தான் ஆசை. இந்த மாதிரி வந்து நம்மளை நம்புவோம். அப்போ நம்ம படங்கள் எடுக்கும்போது நம்மளை நம்பினா கண்டிப்பாக வந்து அந்த படங்கள் வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். என்னோடய வெற்றியை வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இன்னமும் போராட்டி அவமானங்களை பட்டு நான் நிறைய இழந்திருக்கேங்க, நிறைய அவமானங்களை பட்டிருக்கேன், சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவ்வளோ வந்து மன கஷ்டங்கள் இருந்திருக்கேன், தூங்காமல் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது என்னை வந்து என்கரேஜே பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இல்லை. எங்கள் அம்மா அது மாதிரி தான் இருப்பாங்க, விவேக் சார் அது மாதிரி என்னென்னா வேண்டாம் இவனுக்கு தொழில் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே, அந்த வெற்றி இன்றைக்கி வரும்போது நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தது மேடையில் உள்ள எல்லாருமே தான், நான் மட்டுமே கிடையாது. இந்த வெற்றிக்கு எனக்கு காரணமாக இருந்தவங்க நிறைய பேர் என்ன. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு மக்களும் நீங்களும் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்டு எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது பேர் விட்டுட்டேன்னா யோகி பாபு சார் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க யோகி பாபு சார் வந்து வந்து படத்து ப்ரொமோஷன் அதெல்லாம். சார் யோகி பாபு சார் மாதிரி ஒரு சிறந்த மனிதரும் சிறந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியும் உள்ள ஆள் யாருமே கிடையாது சார். நான் பார்த்துருக்கேன். எல்லா ப்ரொடியூசருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஒரு யோகி பாபு சார் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு டெஃபினட்டாக ஒவ்வொரு நாளுமே பேசிக்கிட்டே இருப்பார். சார் நல்லா இருக்குது, இந்த படம் கனெக்ட் ஆகுது எல்லாருக்குமே. எனக்கு ரீல்ஸ் போட்டு கொடுத்தாரு நடுவில். எனக்கு இன்றைக்கி கூட இன்றைக்கி ஷோக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தார் இன்றைக்கி இந்த மீட்டுக்கு. ஏன்னா நடுவில் ஒருத்தர் ஷூட்டிங் நமக்கு அது தெரியும், புரிஞ்சிக்க முடியும். ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிடக்கூடாது. ஸோ அதனால் யோகி பாபு சாருடைய மனசு இங்கே தான் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால் யோகி பாபு சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா, நான் அப்போ கூப்பிட்டுட்டே இருந்தேன், ராஜா நீங்கள் இல்லை. இந்த படத்தில் வந்து ஒரு டேரக்டராக இருந்து கூட ராஜா வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த ராஜாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் இது எல்லாமே என் ஃபேமிலி, ரஃபீக் அப்படி மேடம், பிரபாகர் சாருடைய ஒய்ஃப், எங்களுடைய ஃபேமிலி மாதிரி ஆகிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து பிரபாகர் சாருடைய ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எல்லா இடத்துலையுமே ட்ராவல், நாளைக்கு வாங்கன்னா பெங்களூர்லேருந்து இம்மிடியேட்டாக கிளம்பி வரதெல்லாம் வந்து அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு கணேஷாக இருக்கட்டும், குணாவாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக இருந்தனால தான் இந்த படமும் முடிக்க முடிஞ்சுது. இனிமே இது மாதிரி ஒரு டீம் கிடைக்குமான்றதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த டீம் மாதிரி ஒரு படம் பண்ணணும். நம்ம டேரக்டர் கூட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு, டண்டனக்கா டான்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து படம் பேர் டண்டனக்கா டான்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காம்பினேஷன் வேணுன்றாங்க எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி இருக்குது. திருப்பியும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது எமோஷனில் தவறாக பேச மாட்டேன், தவறாக பேசி தான் நினைக்கணும். பட் சினிமா அண்ணே நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருமே உட்காந்து பேசி இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ட் பண்ணால் மட்டும்தானே சினிமா இன்னும் மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கண்ணே, வரணுண்ணே, எல்லாருமே வரணும். சினிமாவை மட்டும் பார்த்துட்டு சினிமாவை மட்டும் விட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. அதில் பல விஷயங்கள் வரதுனால தான் பல விஷயங்கள் நடக்குது. தேங்க்யூ. அண்டு
அண்டு எல்லாருக்குமே என்னுடைய குடும்பத்துக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்போ வந்து கடவுளாக இருந்து எனக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. என் பிரதர் சிஸ்டர் பிரதர்இன்லா எல்லாருமே வந்து என் பசங்க வந்து என்னுடைய ரைட்டு லெஃப்ட்டு மாதிரி இப்போது ஜேஷன் சச்சின். ஆமாம், அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு. நான் சொல்கிறேன் ஒரு அப்பாவா, நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். சினிமாவோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு எங்கேயுமே கிடையாது. அதனால் படிங்க, படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறோம். மற்றபடி வந்து மற்றவங்கள மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். சினிமா வந்து கரெக்டான வே. என் சிஸ்டர் சன்னுக்கோ இவங்க எல்லாத்துக்குமே ஜேஷன் சச்சின் எல்லாருக்குமே செம்ம டேலண்டட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளோட அவங்களாம் டேலண்டட் இருக்குது. எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இருந்தாலுமே எங்கள் எதுவுமே இல்லாமல் எங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இல்லாமல் நீங்களாம் வந்துடுவீங்கன்ற எங்கள் நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ உறுதுணையாக இருக்கிற திருப்பி நான் சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன், என் குடும்பம் தான் இது. எப்பயுமே ப்ரெஸ் மீடியா வந்து நான் குடும்பம் தான் சொல்லியிருக்கேன். தேவராஜ் சார் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி படத்தில் வந்து எனக்கும் கிசு எழுதின ஒரே ஆள் தேவராஜ் மட்டும்தான். வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அது வாங்கி கொடுத்தாரு, எழுதிட்டார். தேவராஜ் வந்து அவ்வளோ தூரம் எனக்கு ஃப்ரெண்டு. சித்ராமணியன் தான் என்னை ஃபஸ்ட்டு நான் மேடையில் சொல்லியிருக்கேன். ஸ்டில் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு என்னை வந்து ஒரு நடிகனாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சித்ராமணி அண்ணன், மீனாட்சி அண்ணன், பழனிக்குமார் அண்ணன் எல்லாம் என் நண்பர்கள் தான், எல்லாம் என் ஃபேமிலி தான். அண்ணன் எல்லாருமே, ஜாகப் எல்லாருமே வந்து டோட்டலாகவே இங்கே எல்லாருமே என்னோடய ஃபேமிலி தான். நான் வந்து பத்திரிக்கை நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரில. பட் இத்தனைக்கும் வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. இந்த வெற்றி வந்து நான் சொல்கிறேன், தொடர்ந்து சினிமாவில் இனிமேல் நான் கேப்பே விட போகிறதில்ல. கண்டினியூஸாக நான் படம் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து கண்டிப்பாக இந்த வெற்றி எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. இந்த வெற்றி எனக்கு இன்னும் தன்னம்பிக்கையை கொடுக்குது. இந்த வெற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துருக்கு. எப்படி ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த வெற்றியை கொண்டு வரதுக்கு எனக்கு திருநெல்வேலி வந்து 25 வருஷம். ஆனால் எல்லோரும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சினிமாவில் போராடுங்க, போராடிக்கிட்டே இருங்க. ஆனால் ஒரு பேக்கப்போடு போராடுங்க. இல்லைன்னா நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க. இங்கே கஷ்டம் பிரச்சனைகள் வரும். பேக்கப் வச்சுக்கிங்க. சினிமா வந்து ஏன்னா நாங்களாம் சினிமாவை தவிர வேறு பேக்கப் இல்லை. எங்களுக்கு சினிமாவை தவிர எதுவும் தெரியல. ஆனால் இப்போ வர இளைஞர்கள் வந்து இன்றைக்கி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மனுஷனே கிடையாது. இங்கே என்ன வேணால் பேசிக்கலாம், பணம் தான் முக்கியம். அந்த பணத்தோட நம்ம வந்து நம்ம நல்ல குணமும் சில நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் என்றைக்குமே நிலைக்கும். அந்த மனிதர்களால் தான் நாம் இன்னைக்கு நிற்க முடியும். ஸோ ரியலி நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். யாராவது விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கிங்க. ஏன்னா இது ஒரு தேங்க்ஸ் மீட்டு. நான் நிறைய பேரை விட்டுட்டானேன்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது கசாலி சார் வந்து என்ன சார், ஒரு நிமிஷம் இருந்தீங்க சார், எங்கள் கூடையே இருந்து, அதாவது ட்ராவல் பண்ணி எங்கள் கூடயே இருந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுடைய கோஆர்டினேட்டராகவே இருந்துட்டார். இந்த படங்கள் தேட்டர்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து திருப்பூர் மினிஸ்டர் சார்கிட்ட அண்ணன்ட்ட பேசுகிறது, டிஎன்சி இளங்கோவன் சார்கிட்ட மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து சார் வந்து அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவர் டெஃபினட்டாக சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கசாலி சார். ஏன்னா எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். டோட்டலாக ஈஸ்வர் சார் எங்கே இருக்கிறாரு, முதல்ல நல்ல கர்நாடகாவில் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் பண்ண வந்து சிட்டி செங்கல்பேட் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே அண்டு என்எஸ்சி பண்ண எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே, ஒட்டுமொத்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே மனசா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ என்கிட்ட காலைல கூட பேசுகிறாங்க, இந்த படம் திருப்பி இதில் ஓடிட்டுருக்கு, சேலத்தில் ஓடிட்டுருக்கு, ஆத்தூரில் ஓடிட்டுருக்கு, ஆத்தூர்லாம் பெருசாக ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி நிறையா சென்டர்ஸில் மண்டேலேருந்து திருப்பி இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை விட ஒரு சந்தோஷம் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மண்டேலேருந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. எனக்கு வந்து நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு 2 சீனில் நல்ல கேரக்டர் கொடுங்க, நான் உதயா வந்து ரெடியாக இருக்கேன். நான் கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு படமாக ஒரு வில்லனா எதாக இருந்தாலுமே நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நான் ரெடி இல்லைன்னு நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. அவங்களா பேசிக்கிறாங்க இவர் ஹீரோவாக தான் நடிப்பார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னை நம்பி இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சங்கர் இருக்கிற அப்படி கூட கோ டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களெல்லாம் டேரக்டர் ஆகி அழகு பார்க்கணுன்றதை மட்டும்தான் எனக்கு ஆசை. இந்த மாதிரி புது டேரக்டர்ஸை நான் வந்து என்கரேஜ் பண்ணணும். நான் என்னுடைய பேனரில் இது வரைக்கும் 3 டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 3 டேரக்டருமே வந்து நல்லா இருந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம், என் கம்பெனிக்கு சந்தோஷம். வரப்போகிற புதுமுக டேரக்டரை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். நான் வந்து பெரிய இயக்குநர்கள் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி எந்த இதாக இருந்தாலும் ஐ எம் ஓப்பன். இந்த வெற்றி வந்து எனக்கு தலைக்கு ஏறலை. இன்றைக்கி வந்து வெற்றின்றது வந்து என்றைக்கோ ஜெயிச்சிட்டனோ இன்றைக்கி ஜெயிச்சிட்டனோ இல்லை, நாளைக்கு நான் ஜெயிப்பனான்றதுக்காக திருப்பி நான் ஓடியே ஆகணும்.
நாளைக்கு ஜெயிப்பனான்றதுக்கு நான் திருப்பி ஓடி ஆகணும். இன்றைக்கி ஜெயிச்சிட்டேன்ற நான் மமதையில் இருக்கவே முடியாது. நாளைக்கு திருப்பி ஓடணும். ஓடினா தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே ஓடணும். ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நன்றி. அண்ணா, இதை விட எனக்கு என்ன அவார்டு வேணும்? ஒரு 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 நேஷ்னல் அவார்டை விட ஒரு இது வரை எனக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் அப்பாவோ தம்பியோ நான் எந்த பிளாட்ஃபார்மையும் நான் வரல. ஆனால் உதயான்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்க இல்லையா, உங்களுக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. நான் அப்படி என்ன செஞ்சிட்டோன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்களெல்லாம் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாத்தையும் நான் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன். என்னுடைய வெற்றி வந்து எங்கள் குடும்பம் பயணம் வந்து நம்ம தொடரணும். நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் நான். நன்றி நன்றிண்ணே. ஆனால் அக்யூஸ்ட் 2 டேரக்டர் சார், அக்யூஸ்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. நன்றி நினைக்கிறேன். அண்டு சார், என்னுடைய ப்ரொடியூசர் மட்டும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். இங்கே பன்னீர்செல்வம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கலை. அந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர். அவர் வந்து நடிகர் ஆகிட்டார். ஆனால் ஒரு பேஷனான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் தங்கவேலு சார் இங்கே வரல. அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து பார்க்கவே முடியாது. அவங்க அண்ணன் தம்பி அப்படி ஒரு மனிதர். என்னதான் இருந்தாலும் உதயா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர். சாரி சார், இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மீடியாக்காரங்க எல்லார்ட்டுமே கேட்டுக்கிறேன். இந்த படம் எங்களுக்கு, இந்த படத்தை வந்து ரிலீஸ் டைமில் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண ஒரு நண்பர் இருக்கிறார். யாருக்குமே தெரியாது. கிளமெண்ட் சுரேஷ் அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்துக்கு கிளமெண்ட் சுரேஷ்ன்ற ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ், அதாவது இப்போ ரிலீஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வியாபாரன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை எங்கள் படம் ஓடிடுச்சு. இப்போ வியாபாரம் ப்ரொடியூசர்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியும். ஆனால் இப்போ முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி வியாபாரன்றது வந்து 4-5 ஒரு பெரிய ஹீரோஸ்குள்ள படங்கள் தான். ஆனால் அதையும் மீறி இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை நாம் இறங்குறோம், இந்த டேட்டில் வரோம், இந்த டேட்டில் ஜெயிக்கிறோன்னு சொன்ன என் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. குறிப்பாக எல்லாருமே சூர்யா சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், செந்தில் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், ஸ்ரீதர் சார் ஹெல்ப் பண்ணார். அதே சமயத்தில் எனக்கு வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கிளமெண்ட் சுரேஷ் சாரும் எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எல்லாருமே நண்பர்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சீனு எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நான் கஷ்டப்படும் போது அவர் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். சீனு, உங்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான் என் கூட இருக்கீங்க. சீனு, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.